80கள்ல வந்த ஒரு கிளாசிக் படம் தி கராத்தே கிட். அதுக்கும் ரொம்பவே ரிஸ்க் நிறைஞ்ச பங்குச்சந்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? பெங்களூர்ல இருக்கிற மணி மேக்னெட் ஸ்டாக் ட்ரேடிங் ஸ்கூல்ல கொடுக்கிற வழிகாட்டுதல் எப்படி அந்த படத்தோட பயிற்சி முறையை அப்படியே பிரதிபலிக்குதுங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ட்ரேடிங்லயும் இதுதான் உண்மை. நீங்க ரோட்டோட நடுவுல நடந்தீங்கன்னா என்ன ஆகும்? வண்டி ஏறி நசுங்கிடுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் ட்ரேடிங்ல நீங்க ஊகத்தோட அடிப்படையில முடிவெடுத்தீங்கன்னா மார்க்கெட் உங்களை நசுக்கிடும். தயக்கமும் யூகமும் தோல்விக்கு போறதுக்கான ஒரு ஷார்ட்கட், அவ்வளோலாம். பாருங்க, பங்குச்சந்தையும் சரி ஒரு கராத்தே எதிராளியும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே இரக்கமே காட்டாது. நீங்க தயாரா இல்லைனாவோ இல்ல முடிவெடுக்க தயங்குனீங்கனாவோ ரெண்டுமே உங்களை கடுமையா தண்டிச்சிடும். சரி, இந்த பயணத்தோட முதல் படிக்குள்ள போலாம். ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுவுல நடக்கிற இந்த முக்கியமான ஒப்பந்தம் தான் ஒழுக்கத்துக்கான அஸ்திவாரத்தையே போடுது. இந்த ஒப்பந்தத்தை பாருங்க. இதுல அந்த 3வது பாயிண்ட், நான் சொல்றதை நீ செய், கேள்வி கிடையாதுங்கிறது ரொம்ப முக்கியம். எதுக்காக இந்த கண்டிஷன்? ஏன்னா நம்ம மனசு ஒரு குரங்கு மாதிரி அங்க இங்க தாவிட்டே இருக்கும். மாணவனோட பழைய தவறான பழக்கங்களையும் சந்தேகங்களையும் கட்டுப்படுத்தி சரியான அடித்தளத்தை உருவாக்க இந்த ஒரு விதி ரொம்ப அவசியம். இப்போதான் அசல் விஷயத்துக்கே வரோம். பயிற்சியோட மையப்பகுதி. உண்மையான உழைப்பு இங்கதான் ஆரம்பிக்குது. ஆனா ஆரம்பத்துல பார்க்க இது ஒரு வேலையாவே தெரியாது. பயிற்சியோட முதல் கட்டளை ரொம்ப சிம்பிள். வலது கையால வட்டமா மெழுகு பூசு, வேக்ஸ் ஆன். அடுத்தது இடது கையால வட்டமா மெழுகேடு, வேக்ஸ் ஆஃப். திரும்ப திரும்ப இதேதான். இந்த ரிதத்தோட துல்லியமா செய்யற இந்த இயக்கம்தான் முழு பயிற்சிக்குமே அஸ்திவாரம். இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த வேலையை செய்யும்போது குரு கொடுக்கிற அறிவுரை, மூக்கு வழியா மூச்சை உள்ள இழுத்து வாய் வழியா வெளியே விடு. இது ரொம்ப முக்கியம். இது அந்த வேலைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணலாம். ஆனா ட்ரேடிங் மாதிரி ஒரு ஹை பிரஷர் சூழ்நிலையில நம்ம மனசையும் உடம்பையும் கட்டுப்பாட்டுல வைக்க இதுதான் அடிப்படை. இங்கதான் இந்த முழு ஒப்புமையும் ரொம்ப தெளிவா புரியுது. கராத்தே கிட்ல காரை மெழுகுனது ட்ரேடிங்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிய பேக் டெஸ்ட் பண்றதுக்கு சமம். தரைய தேய்ச்சது ஒவ்வொரு ட்ரேடையும் ஒரு டைரியில எழுதுற மாதிரி. வேலிக்கு பெயிண்ட் அடிச்சது ஒவ்வொரு முறையும் ட்ரேட்ல நுழையிறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட ஃபாலோ பண்றது மாதிரி. பார்க்க போர் அடிக்கிற வேலைகளா இருந்தாலும் இதுதான் அஸ்திவாரம். இப்படி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சா என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல நம்பிக்கை உடைய ஆரம்பிக்கும். அந்த மாணவன் இந்த முழு ப்ராசஸையுமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிற தருணம் இது. அந்த மாணவனோட விரக்தியை பாருங்க. நான் உசுர கொடுத்து உழைக்கிறேன், ஆனா ஒரு மண்ணையும் கத்துக்கலன்னு அவன் நினைக்கிறான். இந்த சிஸ்டத்துக்கு நான் ஒரு அடிமை ஆயிட்டணும்னு ஒரு விரக்தி. உண்மையில நான் எதுவுமே கத்துக்கலன்னு அவன் முழுசா நம்புறான். மாணவனோட கோபத்துக்கு பதிலா குரு ரொம்ப அமைதியா நம்பிக்கையோட ஒரு பதில சொல்றாரு. இதுதான் இங்க இருக்கிற டிராமா. நீ நிறைய கத்துக்கிட்ட, இப்போதான் அந்த திருப்பு முனை வருது. இவ்வளவு நாள் செஞ்ச அந்த தொடர்ச்சியான பயிற்சியோட உண்மையான நோக்கம் இப்போதான் வெளிப்பட போகுது. குரு இப்ப மாணவனை சோதிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட முதல் கட்டளை, எனக்கு வேக்ஸ் ஆன் வேக்ஸ் ஆஃப் செஞ்சு காட்டு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது. யோசிச்சு பாருங்க, அவன் திரும்ப திரும்ப செஞ்ச அந்த வேக்ஸ் ஆன் வேக்ஸ் ஆஃப் இயக்கம் இப்போ அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு தற்காப்பு கருவியா மாறிடுச்சு. மார்க்கெட் திடீர்னு தாக்க வரும்போதும் இப்படிதான் நம்ம செயல்படணும். அடுத்தடுத்து கட்டளைகள் வருது. எனக்கு பெயிண்ட் பண்றதை செஞ்சு காட்டு, மேல கீழே. அவன் செஞ்ச ஒவ்வொரு வேலையும் ஒரு குறிப்பிட்ட தற்காப்பு யுக்தியா மாறுறதா இங்க பார்க்க முடியுது. குருவோட அறிவுரை கவனிங்க. கவனம் செலுத்து, என் கண்ணை பார். ஒரு ட்ரேடர் மார்க்கெட்டோட இறைச்சலுக்கு நடுவுல எப்படி தன்னோட சிஸ்டம்ல மட்டும் கவனம் வைக்கணுமோ அதே மாதிரி தான் இதுவும். ஒழுக்கம் இருந்தா குழப்பம் கூட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட செயலாக மாறிடும். இதுக்கு பேரு தான் சைக்கலாஜிக்கல் மசில் மெமரி. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சு நம்ம ஆழ்மனசுல பதிய வைக்கிறது. இதோட நோக்கம் கார் கழுவுறதோ பெயிண்ட் அடிக்கிறதோ இல்ல, பிரஷர்ல இருக்கும்போது சரியா செயல்பட நம்ம மூளைய பழக்கப்படுத்துறது தான். ஆக முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஒழுக்கத்தோட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறது கடைசியில எந்த சிரமமும் இல்லாம அதை செய்யறதுக்கு வழிவகுக்கும். ரொம்ப டென்ஷனான நேரத்துல நம்ம குரங்கு மனம் குழம்பி நிக்கும்போது நம்ம பயிற்சி பெற்ற ஆழ்மனம் தானாகவே சரியான முடிவை எடுக்கும். இதோட விளைவு லாபம். இந்த முழு விளக்கத்தோட பாடத்தையும் உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி அடையறதுக்கு எந்த போர் அடிக்கிற வேலையை நீங்க செய்ய தயங்குறீங்க? இது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத பாடமா இருக்கும்னு நம்புறேன்.